வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம் சென்னை நேர்களே. நான் இப்போது ஒரு முக்கியமான பதிவு ஒன்று பண்ணலான் இருக்கேன். என்ன பதிவுன்னா, நம்ம எப்படி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுக்கு டெய்லி நம்ம வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். நிறைய ஏழை மக்கள் அவங்கவுங்க வேலை பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, ஹாஸ்பிட்டல் போகாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், எவ்வளோ இன்சூரன்ஸ் செலவாகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் போனாலே 1,00,000 ரூபா ஆகிடுது. ஒரு ஹாஸ்பிட்டல், நார்மல் ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். அப்போலோ அது மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் கொஞ்சம் அதிகமாக ஆகலாம், தெரில எனக்கு அதை பற்றி. பட் இன்சூரன்ஸ் இல்லாமல், ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இப்போ இன்சூரன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன்ஸுக்கெலாம் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டே நல்ல இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க நல்ல இன்சூரன்ஸு. ஸோ எதுக்கு நான் இது பதிவு பண்ணுறேன்னா, முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அதுதான் மெயினாக சொல்லணுன்னு விரும்புகிறேன் இந்த பதிவில். மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் எடுங்க. இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஏழை மக்கள், நான் முக்கால்வாசி ஏழை மக்கள்கிட்டலாம் பேசுவேன். அவங்ககிட்டலாம் பேசும்போது கேட்பேன், இன்சூரன்ஸ் இருக்காமா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை தம்பி, இன்சூரன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு. நான் சொல்லுவேன், அப்படி நீங்கள் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுங்கம்மா, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்சூரன்ஸுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸை எடுத்திருக்கேன். த்ரூ ஃபோன்பே வழியாக எடுத்தேன். ஃபோன்பே வழியாக எடுத்துகிட்டு அது தேர்ட் பார்ட்டி ஸ்டார் இன்சூரன்ஸு, ஆரோக்கிய சஞ்சீவனின்னு ஒரு இன்சூரன்ஸு. ஸோ 2023 எடுத்தேன். 2024 நான் ரெனியூ பண்ணால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த வருஷம் ரெனியூ பண்ணலான்னு பார்த்தேன். ரெனியூ பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு ஆப் இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. 6ஆம் தேதி தான் நான் என்னோடது எக்ஸ்பைரி ஆகுது, 7ஆம் தேதி. ஸோ 6ஆம் தேதியே ரெனியூ பண்ண ட்ரை பண்ணேன், பட் பண்ண முடியல. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். ரைஸ் பண்ணி ஆச்சு, 7 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? டெய்லி 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, இது இன்சூரன்ஸ் இப்படி எக்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்களோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. நான் ரெனியூ பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன், பட் அவங்க ஆப் இஷ்யூனால் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. அதை பற்றி கவலையாக படுறதில்லை அவங்க. நான் சொன்னேன், இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஒரு அது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் எதுக்கு இது பதிவு பண்ணுறேன்னா, மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஃபோன்பேலாம் போகாதீங்க. டைரெக்டாகவே நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. எல்ஐசி, ஸ்டார் இன்சூரன்ஸ், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நல்லா ஏஜெண்ட்டாக பார்த்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் இது பதிவு பண்ணுறேன்னா, ஸ்டார் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி ஃபோன்பேயோடது. பட் அவங்க எடுக்கிற ரெஸ்பான்ஸ் கூட ஃபோன்பே எடுக்கலை. நான் ஸ்டார்கிட்ட இப்படி மென்ஷன் பண்ணேன், இது மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் ஃபோன்பே மூலயமா தான் பண்ணோம், பட் நீங்கள் இவ்வளோ கேட்டுக்கிறதுனால நாங்கள் பேக் எண்டில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் கேட்டிருந்தாங்க. நானும் கொடுத்துட்டேன், அவங்களும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு இது பதிவு பண்ணுறேன்னா, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த் எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா ஃபோன்பேக்கு இது அட்ரஸ் பண்ணணும். மக்கள் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. அதனால் மக்களே, நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணணும், தள்ளி விட்டுறாதீங்க. உங்கள் ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.